வணக்கம் இனியவன் நிகழ்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் மற்றும் சௌமியா. காலை வணக்கம் வருண். காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஆமாம், எக்ஸ்ட்ரா விஷஸ். ஒரு பேரண்ட்டாக அவங்க செஞ்சுட்டு இருக்க பணி வந்து ரொம்ப சிறப்பானது. அது வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற அஜெண்டா இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாகவே உள்ளேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் அது பேரண்ட்ஸ் அவங்க செஞ்சிருந்தாலும் அதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அதுவும் வந்து கால மாற்றத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்துச்சுன்னு சொல்லலாம். நிச்சயமா நம்ம வந்து மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே தனித்தனியா வந்து பேசிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே, இந்த ஒரு டேக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம பேச நிச்சயமா ஆடியன்ஸ்க்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றதுக்காக திரு பிரபு காளிதாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. இஸ் a writer and also is a photographer. Thank you so much. Thanks for coming, sir. Yeah. ஸோ முதல்ல வந்து இப்போ பேரண்டிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஒன்றும் இல்லை, பேரண்டிங்னு கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வரும். வேஸ் டு டூ பேரண்டிங் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் வரும். என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சில கோட்பாடுகளுக்குள்ள இந்த பேரண்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வந்து அடக்க முடியுமா? இல்லை, அது நிச்சயமாக முடியாது. அது பேரண்டிங் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சமீபத்தில் காயின் பண்ண ஒரு கார்ப்பரேட் வேர்டு தான் வச்சுக்கோங்களேன். அது பின்னாடி ஒரு பெரிய ட்ரேடே இன்வால்வ்டு. ஸோ ரெகுலராக ஒரு குழந்தை வந்து அது ஜஸ்ட் நம்ம அந்த குழந்தையாகவே பார்த்து நார்மலாக அது கூட பேசி பழகிட்டு இருந்தாலே போதுமானது. பேரண்டிங் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிம்மிக்கான ஒரு வேர்டு தான். பெரிய அது பின்னாடி ஒரு கார்ப்பரேட் தலைமை இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே, என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். அதாவது அவங்க சில டிப்ஸ் கொடுத்துட்டு எப்படி பழகணும், என்ன மாதிரி பேசணும் இப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்குறாங்க. அது ஓவராலாக ஒரே மாதிரியான ஒரு அப்ளை ஆகும். இப்போ ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் எக்ஸாக்டாக அது அந்த சூழல், அந்த குழந்தை எந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரில் வளருது அப்படிங்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஓவராலாக அந்த டேபிள்ஸ் மாதிரி 2 1s are 2 அந்த மாதிரி அந்த டேபிள்ஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒரே பிளேனில் வச்சு அவங்க சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப சில குழந்தைங்க வந்து அதில் இன்னும் பிரைட்டாக வரும், சிலது இன்னும் மக்கா போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அது ஓவராலாக அப்படி பார்க்க முடியாது. நம்ம நல்லபடியாக பேசி பழகிட்டு இருந்தாலே போதும், ஒரு அட்டென்ஷன் கொடுத்தாலே போதுமானதுன்னு தோணுது எனக்கு. நைஸ். நீங்கள் ரொம்ப ஒரு சில்லான பேரண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். எல்லா பேரண்ட்டுமே இந்த மாதிரி எல்லா டைம்லையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சில பேரண்ட்ஸ்லாம் செம கூலாக இருப்பாங்க. அப்பா இவங்க தான்ப்பா யோ பேரண்ட் அப்படிலாம் தோணும். ஆனால் அந்த எக்ஸாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அடைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் இப்போ பேரண்ட்டாக நான் ஒரு நல்ல அப்பா, நான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு தனித்தனியாக இருக்காமல் எப்படி ஒரு நல்ல பேரண்ட்டாக புரிதலோட 2 பேரும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு ஈக்குவலான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் நிறையா ஏர்ன் பண்ணுறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் அங்கே வேலையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டிடியூடை வந்து குழந்தைகிட்ட டெவலப் பண்ணோம் அப்படின்னா 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சார்ந்து இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக சில டேமேஜஸ் இருக்கும். ஒரு ரூடான ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆகும். எப்படின்னா இப்போ மதர் வந்து சில விஷயங்கள் ஒரு மதரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஃபாதர் வந்து சில இடத்துக்கு கூட்டு போகிறது, இந்த மாதிரி எல்லாமே இன்ட்ராக்டிவாக போகிறப்ப தான் அது ஆரோக்கியமாக வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம் அப்படின்னா குழந்தைய அங்கே கூட்டு போகலாம். அவங்க ஜஸ்ட் அந்த சூழலை பார்த்து அவங்க அது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே இன்புட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டில். எல்லாமே ஒரு ஏடிஎம் உள்ளே போகிறப்ப நம்ம அவங்கள எதுவும் ஆப்ரேட் பண்ண விடாமல் ஜஸ்ட் விஷுவலாக அவங்கள பார்க்க வைக்கணும். அப்படிங்கிறப்ப என்னன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவிக் சென்ஸோட ஒரு குழந்தைக்கு லேயராக பதிஞ்சிக்கிட்டே வர்ற ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப இதில் 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ மதர் வந்து சமைக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த குழந்தை அந்த கிச்சனுக்கு போகிறப்ப அங்கே உடனே அடித்து துரத்தக்கூடாது. இங்கே நிற்காத போ அப்படி. ஏன்னா கிச்சனில் வந்து குக் பண்ணுறது எப்படி, என்ன மாதிரி, அது எப்படி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக நிறைய விஷயங்கள் கற்றுறது 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது இருக்குது. பேசுகிறதுலேருந்து எல்லாமே, அதாவது நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் இது எதுவுமே இல்லாமல் குழந்தைக்கு நேரம் எந்த சண்டை எல்லாம் குழந்தை தூங்குனதுக்கப்புறம் இல்லைனா வேற எங்கேயாவது போய் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சோஷியல் செட்டப்பில் நம்ம இருக்கோம். இப்போ 2 பேருமே கவனமாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இதில் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் வந்து நம்மளால் இன்றைக்கி வந்து இந்த பேரண்டிங் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து பார்க்க முடியுது சார். இப்போ வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கஸ்டம் ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸாக வந்து இருப்பாங்க. வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வந்து பண்ணணும், எதாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும், இதை மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வந்து இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப பயந்துருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு குழந்தை கேட்குறதெல்லாம் வந்து எனி டைம் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் ரொம்ப லிபரலாக இருக்கிறதும் கூட வந்து அந்த குழந்தைய வந்து சம்டைம்ஸ் மிஸ்லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது 2த்துக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்ன? அது நீங்கள் ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின் இது. ஏன்னா
பேம்பர்டு சைல்டு தான் இப்போ இன்னைய தேதிக்கு நிறைய இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு நான் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு கிளைண்ட்கிட்ட ஒரு டெலிவரிக்காக போய் கொடுக்குறேன், ஒரு ஆல்பம் கொடுக்குறதுக்காக பெல் அடித்தா கதவை திறந்து யாரா நீ அப்படின்னு கேட்குறான் ஒரு பையன். அப்பா ஆமாம் சின்ன பையன், அவன் என்னன்னா 5வது படிப்பான். யாரா வேணும் உனக்கு அப்படிங்கிறான். இல்லைப்பா அப்பா இருக்காங்களா அப்படின்னா இல்லைடா அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி அது அந்த அந்த பிஹேவியர் எப்படி வருதுன்னா அந்த லோன்லினஸ் எப்படின்னா இவங்க 2 பேருமே. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு எல்லாம் ஒர்க்குக்கு போகிறது எல்லாமே இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டது. ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைமை வந்து இவங்க 2 பேரும் ஈக்குவலாக கொடுத்தே தான் ஆகணும். அதில் வேறு மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கான புக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ தமிழில் வந்துட்டு யூமா வாசுகி, விழியன், எஸ் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கான செறிவான புக்ஸ் நிறைய இருக்குது, கதைகள். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் உட்காந்து படித்து காட்டணும். அப்பாவோ அம்மாவோ இவங்களுக்கு டைம் இல்லைன்னா அவங்க இப்படி மாற்றி தான் பார்த்து அது ஃபஸ்ட்டு அதுக்கு படிக்கிற அந்த டேஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் குழந்தை தானாகவே படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு லெண்டிங் லைப்ரரியில் போய் அதை சேர்த்து விடலாம். குழந்தைய சேர்த்து விட்டு அங்கே அவனே புக்ஸு இப்போ பொண்ணோ பையனோ அதையே சூஸ் பண்ண விட்டு அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ குழந்தைங்க படிக்கிற புக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸே பெருசாக இருக்கும். அது ஏன்னா அவங்களுக்கு ரீடபிலிட்டிக்காக அந்தந்த ட்ரிஃப்ட் அப்போ அந்த 13 இயர்ஸ் அந்த மாதிரி வரப்போ அட்வென்ச்சர் அந்த மாதிரி நிறையா வரும். இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. இப்போ பெங்காலில் வந்து நிறைய நல்ல நல்ல இலக்கியம் இருக்குது. மராட்டி, பெங்காலெல்லாம் குழந்தைங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. அதோட மொழிபெயர்ப்பும் தமிழில் வந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் புக் ஃபேர் போகிறப்போ யாராவது ஒரு ரைட்டர்ஸ் கிட்ட இன்றைக்கி இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் இமீடியட்டாக அந்த விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கான நம்ம கையில் எல்லாமே இருக்குது. ஸோ இலக்கியம், நல்ல சினிமா இது ரெண்டும் ஒரு குழந்தைய வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வளர்க்கும். அது பேரண்ட்ஸோட கடமை, அது அவங்க பண்ண வேண்டியது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டா இல்லை டி அப்படின்னு கூப்பிட்றத நினச்சி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமை தான் படுறாங்க. டான்னு கூப்பிட்றான், டீன்னு கூப்பிட்றான், குழந்தையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்க அவனுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண குழந்தைங்கள அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் மட்டும் குழந்தைங்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. மற்ற நேரத்தில் வந்து இது ஏன் குழந்தை இப்படி தான் இருக்கும், இல்லை குழந்தைனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லூஸில் விட்டுறாங்க. ஆமாம். ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ பேரண்ட்ஸே பாருங்களேன், ஒரே ஒரு பையனை கொண்டு ஸ்கூலில் விடுறதுக்கு ஒரு பெரிய BMW காரு ஒன்று போட்டு டிரைவர் பின்னாடி கார்னரில் அந்த குட்டியாக உட்காந்துருப்பான் அந்த பையன். அவ்வளோ பெரிய காரில் போய் இறங்குவாங்க. அப்படிங்கிறப்ப அவன் ஆட்டிடியூடே கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து ஒரு அந்த குழந்தைத்தனம் வந்து சுத்தமாக இல்லை. முன்னாடி போய் உட்காரலாம்ல, எல்லா குழந்தைங்களும் வேடிக்கை பார்க்க தானே ஆசைப்படும். முன்னாடி கூட உட்காராது, ஏன்னா பின்னாடி ஏற சொல்லி பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இங்கே பேரண்டிங்க்கான ஒரு சூழலே வந்து உருப்படியாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் தான், குழந்தைங்க கிடையாது. மாற்றம் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து நல்ல சினிமா, நல்ல இலக்கியம், செறிவான நிறைய தகவல்கள், நிறைய நல்ல நல்ல டிவி ப்ரோக்ராம்லாம் நல்ல நல்ல ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் அதெல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு உட்காந்து சினிமா இதை ஒரு லீவ் நாள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஆள்னா 8 சினிமா போடுறாங்க எல்லா சேனல்லையும், ஒரு சினிமா இப்படியே. ஸோ சினிமா பற்றின குப்பையான தகவல்கள் தான் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு அதை தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்புட்டு சரியில்லாதப்போ அவங்களால எந்த விஷயமுமே சரிவாக சிந்திக்கவே முடியாது. திடீர்னு அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஒரு ஹராஸ்மெண்ட்டு ஒரு சீன் இருக்கும், ஒரு கொலை இருக்கும். இதெல்லாம் பார்க்குற குழந்தை கன்ஃபியூஸ் ஆகி வளர்கிறாங்க. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எங்கேயாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை கூட பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப ஜில்டடான ஒரு ஆட்டிடியூட் அது. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த கல்வி அப்படிங்கிறத பற்றி வந்து நிறைய வந்து பேசுகிறாங்க சார். இன்ஃபேக்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்கூடாக வந்து தெரிஞ்சாலும் பேரண்ட்ஸ் சைட்லேயும் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணம் வந்து இந்த கல்வி திணிப்பு அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலிருந்தும் நிறைய வருது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் நானே பர்சனலாக வந்து பார்த்தேன், அவங்க வந்து இந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களை வேற மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வந்து நிறைய டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, நிறைய ஹோம்ஒர்க் தர மாட்டாங்க, என் பையன் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க்கே எதுவுமே இல்லைன்றான். ஸோ பேரண்ட்ஸும் வந்து அந்த சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து தவறுறாங்க. ஸோ இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட் எந்த மாதிரி இருக்கணும் அண்ட் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்வி திட்டமே வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான ஒரு கல்வி முறை. இது வந்து ஒருத்தனை குமாஸ்தா ஆகிறதுக்கு தான் ரெடி பண்ணுற ஒரு கல்வி. நீங்கள் அதிக மார்க்கு வாங்கிட்டு அதிகமாக போய் உட்காந்திங்க, தட் இஸ் நிறைய மக்கப் பண்ணிவிட்டு அது எதுவுமே புரிஞ்சிக்காமல் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும். ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம், இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அங்கே லேண்டு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் இந்த நம்மளோட கல்வி திட்டம் கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அவன் அதை படிக்கணும் அப்படிம்பாங்க.
மேக்ஸ் வந்து தேவையே இல்லை என்னைய கேட்டால். அதாவது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இது. அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு கணக்கு என்னன்னா, ஒரு 10 ரூபா கொடுக்குறோம், மீதி அவன் 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், மீதி அவன் 5 ரூபா தரான் அப்படின்றது போதும். அந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான கணக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ஒரு புள்ள எந்த ஒரு விஷயத்தை வெறுக்குதோ அதுலேருந்து அதை டிவியேட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போகணும். ஒரு பொம்மையை ஒரு பையன் ஒரு 2 குழந்தைங்கள்ட்ட 2 பொம்மை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் அதை கம்ப்ளீட்டாக பிரித்து பார்த்துருவான், ஒருத்தன் அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அந்த பிரித்து பார்க்குறவனை வச்சு சாத்துவானுங்க, ஏன்டா அதை உடச்ச அப்படின்னு. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் மாதிரி பெரிய ஆளாக வருவான் பின்னாடி, அந்த இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஆட்டிடியூட் உள்ள ஒரு பையனாக வருவான். ஸோ இது எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு செட்டப்பை தான் இந்த கல்வி. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. நான் என் பையனையும் அங்கே ஒரு ஸ்கூலில் தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு கிடையாது. அவங்க கற்றுக் கொடுக்குற எந்த விஷயங்களுமே வந்து இவனுக்கு ஃப்யூச்சரில் எனக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா பியர் ப்ரெஷர்னால தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். உண்மை அதுதான். நம்ம படங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கும்போது நானும் ஒரு வெஸ்டர்ன் மூவி பார்த்தேன். அந்த படத்து பேர் வந்து பாய்ஹுட் அப்படிங்கிற ஒரு படம். ஒரு குழந்தைய வந்து ரியல் லைஃபாகவே சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து மெயின் விஷயமே நம்ம கெஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பேரண்டிங் ப்ராப்ளம்ஸாக அந்த குழந்தை வேறு வீடுகளில் தங்குறது, வேறு ஸ்கூலில் சேர்றது, அப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் மாறுறது, ஒரு நிலையாமை அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படாதனால குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசுல அந்த இயல்பே வந்து முற்றிலுமா அந்த அடல்சன்ஸ்ல மாறி போயிடுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ படங்கள்லாம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அப்படி முற்றிலுமா ஒதுக்கி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல படத்தை முதல்ல அவங்க தேடி பார்க்கணும். நீங்களும் வந்து படங்கள் அப்படின்னு முற்றிலுமா சொல்லிட முடியாது. அதை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கறதுல தான் நம்மளுடைய அந்த ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி சரியான தகவல்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக் அகைன். இனிய ஒரு நிகழ்ச்சி ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிற முக்கியமான தலைப்பு பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட கெஸ்ட் மாதிரியே ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர் ஸ்கூலில். அவர் என்ன பண்ணாரா, கொஞ்சம் கிரியேட்டிவாக வச்சு குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸ்லேயும் வந்து டீச்சர் கண்ணில் படுற மாதிரி ஒரு பெரிய பெரம்பை வந்து நம்ம ஃபயர்லாம் ஏற்பட்டால் வந்து ஒரு சின்ன சுற்றி இருக்கும் தெரியுமா, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஃப்ரேம் பண்ணி இவ்வளோ பெரிய பெரம்பை வச்சுட்டார். பசங்களுக்கு அதை பார்த்தா ஒரே பயம். அதனாலே வந்து தவறுகள்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு வால் பையனால வந்து ரொம்ப கோவமே ஒரு டீச்சர் என்ன பண்ணிட்டாரா, இன்னைக்கு பாடுறா பெரம்பு எடுக்கிறேன், பெரம்பு எடுத்த முதல் டீச்சர் நானா இருக்கேன்னு போயிட்டு கிளாஸை உடைக்க ட்ரை பண்றாரு, அப்புறம் பெஞ்ச்லாம் வச்சு இடிக்க ட்ரை பண்றாரு, உடைக்கவே முடியல. கடைசியில் பொறுமை இழந்து கோவமும் போய் அப்புறம் கீழே உட்காந்துட்டாரு. அப்புறம் ஹெச்எம் கிட்ட போய் சொன்னா அவர் தான் சொன்னாராம், இந்த டெக்னிக் தாங்க நான் ஃபாலோ பண்ணேன், அது உடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கிளாஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைங்களை அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட உங்க கோவத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. அப்புறம் உங்களுக்கே வந்து குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படிங்கிற ஆல்டர்னேட்டிவ் வழி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பேரண்டால தான் நிச்சயமா அப்படி வந்து சிந்திக்க முடியும் அப்படிங்கிறதும் புரியுது. திறந்து பேசலாம். இப்போ தேவையில்லாத கணக்கை பற்றி வந்து ஒரு பாடம் இருக்குது, தனியாக ஸ்பெஷலைசேஷன் படிப்பு இருக்குது. ஆனால் அன்பால் தான் உலகம் இயங்குதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றின ஒரு படிப்பு இல்லை புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இன்னொரு கான்வர்சேஷன் கூட ஒரு லைஃப்பில் பேரண்ட்ஸ்க்கும் இல்லை குழந்தைங்களுக்கும் இருக்குமா அப்படின்னு தெரியல. கடல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி வீட்லேயே அன்பு இல்லைனா அவங்களால எப்படி இதை சொல்லித்தர முடியும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அன்புங்கிற ஒரு வேர்டே வந்து ஒரு பெரிய கிளீஷேன்னு தான் சொல்லுவேன். அன்பாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு பொம்மை தரீங்க, அது நீங்கள் அன்பாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அதை எடுத்து விளாடுதுன்னா அது அன்பாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது வாங்கி விளாடுது, பொம்மை இருக்குது, அவ்வளோதான். அதை அதுக்கிட்டேருந்து பிடுங்கின அடுத்த செகண்ட் அது வயலண்ட்டாக மாறிடும். அப்போ அன்புங்கிறது அந்த இடத்துல காணாமல் போயிடும். அன்புன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம அட்டென்ஷன் பே பண்ணணும், அவ்வளோதான். அது சக மனிதர்கள் கிட்ட நம்ம அதுக்கு வந்து ஒரு சுகர் கோட்டட் வேர்டு தான் அன்பு. அப்படி அன்புலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் ஒன்றும் இல்லை, ஒரு அப்பா வந்து தான் பையனுக்கு தொடர்ந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அதை ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த ரேஷனை கட் பண்ணுறாருன்னா உடனே மறுநாள் திட்ட ஆரம்பிச்சிருவான், என்னடா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற. இது அன்பு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த அன்புங்கிற வேர்டு கம்ப்ளீட்டாக எராடிகேட்டே பண்ணணும் என்னை கேட்டால். அதை வச்சு நிறைய கரப்ஷன் இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அன்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் பொருட்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படி இப்படின்னு கொடுக்கறனால ஒரு வேளை அன்பு வந்து பொருட்களாக மாதிரி காணாமல் போயிடுச்சு உலகத்தில். அது மேபி அவங்களுக்கு மெட்டீரியல் மேலே ரொம்ப விருப்பம் வந்து அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன். பேசுகிறது மாதிரி எதுவுமே வராது என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி முடிச்சிடலாம், தீர்த்துடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை தான் நான் நம்புகிறேன். குழந்தைங்கள்ட்ட தொடர்ந்து ஒரு உரையாடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 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 சாதாரணமாக ஒரு சினிமாவில் நடிக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன கார் வச்சுருக்காருன்ட்டு ஒரு 7வது படிக்கிற பையன் சொல்கிறான். அது அவனுக்கு அன்வான்ட் இன்ஃபர்மேஷனு. ஆனால் அவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்ககிட்ட அந்த தகவல் எப்படி போகுது அப்படின்னா மீடியா மூலமாகவும், எப்போ பாரு டிவியில் போடுறே பாட்டு இப்படி தான் இருக்குது. அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்னா, இப்போ பெரியவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது சீரியல் பார்ப்பாங்க, அவங்களுக்கே அந்த அறிவு வேணும். அதாவது நம்ம இவனுக்கு நேரம் ரொம்ப எப்போ பாரு டிவி பார்த்துட்டு இருக்கவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான் அப்படின்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு இவங்க கொஞ்சம் தன்னடக்கமாக உட்காந்துருக்கிறது. இந்தமாரி ஒருத்தர்கிட்டையும் அந்த சேஞ்ச் இருக்கணும், மியூச்சுவல் சேஞ்சு. இப்போ ஒரு செட்டப்புக்குள்ளே இருக்கிற 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் வேறு வேறு சிந்தனை ஓட்டம் இருக்கும். ஆனால்
ஒரு ஹோலாக ஒரு சிங்கில் கொண்டாடுறப்ப தான் அங்கே ஒரு ஹார்மனி இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை தான். நிச்சயமா நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா இதுல இன்னொரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேரண்டிங் அப்படிங்கிறதோ இல்ல வந்து ஒரு கண்டிப்புன்றதோ இல்ல வந்து ஒரு அன்புன்றதோ அந்த குழந்தை அந்த வீட்ல இருக்கும்போது இவங்க எல்லாரும் வீட்ல இருக்கும்போது ஸோ அந்த வீடு அப்படிங்கிறத வந்து தாண்டி வெளியிலயும் சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனம். ஒரு குழந்தை வந்து வீட்ல இருந்து வெளியில போகுதுன்னா நிறைய விஷயங்களை வந்து பாக்குது. இப்போ டிவி மூலமா மட்டும் இல்லாம வந்து வெளியில போகும்போது வந்து நிறைய எக்ஸ்போஷர் இன்னைக்கு காலகட்டத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்கலாம். அது நல்ல விஷயங்களாவும் இருக்கலாம், கெட்ட விஷயங்களாவும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து நிறைய இந்த சைல்டு அபியூஸ் அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தையோட வீரியம் வந்து இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியலையோ அப்படின்னா வந்து எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து முதல்ல அப்பா அம்மா கிட்ட பேசவே பயப்படும் பொழுது தனக்கு நேர்ந்த ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு தெரியாத ஒரு வயதுல இருக்கும் பொழுது எப்படி அதை வீட்டுல வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து கொஞ்சம் மென்டலி வந்து அவங்க வேற மாதிரியான ஒரு கான்ஷியஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பா இருக்குன்னு நிறைய பேர் கண்டிப்பா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த குழந்தை கிட்ட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது திடீர்னு ஒருத்தரோட க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக படித்தேன் சமீபத்தில். அது பயங்கர ஷாக்கிங்கான ஒரு பெரிய ஏரியா. சைல்டு டிராஃபிக்கிங் நடக்குது, குழந்தைங்களை கடத்துறது, ட்ரக்கு கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிற அதெல்லாம் கேட்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஏரியா அது. ஏன்னா அந்த குழந்தை வந்து அதை எதிர்க்கிறது கூட வேற, அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய சிக்கல். அது வீட்லேயும் சொல்லாது, எதிர்க்கிறப்பயாச்சும் அப்பா அம்மாவோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் இருக்குது அப்படின்றப்ப வந்து சொல்ல சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி நடக்குது, இது மாதிரி அவங்க இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஸ்பேஸ் அகைன் திரும்ப நான் இங்கே தான் வருவேன், பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். இந்த குறிப்பிட்ட இது வந்து இந்த செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப கவனமாக பேரண்ட்ஸ் இருந்தே ஆகணும். அவங்க யாரோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான் அப்படின்றத வாட்ச் பண்ணி ஆகணும் தொடர்ந்து, இல்லைனா அது வந்து ரொம்ப ரிஸ்க். இது ஓகே, ஒரு கேமஃப்ளாஜ் மாதிரி இப்படிப்பட்ட மிக்சர்லேயும் ஃபேமிலிஸ் இருக்காங்க, அப்படிப்பட்ட மிக்சர்லேயும் இருக்குது. பட் எல்லா ஃபேமிலிலையும் ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று எஜுகேஷனில் செஞ்சிடறாங்க, இல்லைனா வந்து ஒரு பிஹேவியர் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்காம விட்டுறாங்க. ரெண்டு விஷயம் நான் உங்ககிட்ட ஒன்றா கேட்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் வந்து இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னா அவங்களோட குழந்தை பியூபர்ட்டி இல்லை அடலசன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேவரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறுகள்னா நம்ம ஊரில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், அதை எப்படி திருத்திக்கலாம்னு சொல்லுங்கள். அண்ட் பொதுவாகவே எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் குழந்தைங்களை பற்றி நிறைய எழுத்தாளர்கள் நம்ம ஊரில் எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் பென்சிலின் அட்டகாசம் அப்படின்னு ஒரு புக்கு, பென்சில்களின் அட்டகாசம்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அதை நமக்கு படிக்கிறப்ப நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம், அது அப்புறம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு சீரீஸ் அப்படியே ஒரு 8 புக்கு அப்படியே செட்டாகவே எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து இது இல்லாமல் டோட்டோ சான் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்ப்பு கதைகள் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்பயும் நீங்கள் வந்து இப்போ எஸ் ராமகிருஷ்ணனோட பிளாக்லையோ இல்லை விழியனோட ஃபேஸ்புக் பேஜ்லையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கெங்கே எது கிடைக்கும் அப்படின்னு எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. ஓகே, அது மாதிரி. அண்ட் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அந்த அடல்சன்ஸ் பியூபர்ட்டி, அதாவது அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு பேரண்ட்டை சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் எப்படி அவங்க எதிர்நோக்கி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதான் இப்போ அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்கிறது வந்து இப்போ குழந்தைக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கு நம்ம அந்த ஏஜ் அட்டைன் பண்ண ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கிட்ட நம்ம மரியாதையாக பேசணும். மரியாதை மீன்ஸ் என்னன்னா அட்டன் பண்ணி, இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் பே அட்டென்ஷன் அப்படிம்பாரு. வாட் எவர் இட் இஸ், ஒரு குழந்தையோ ஒரு பெரிய ஒரு பிச்சைக்காரனோ யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அட்டன் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நமக்கு வந்து அவன் ஒரு சொதப்பெல்லாம் ஒன்று சொல்கிறான்னா அதுக்கு ரிட்டாலியேட் பண்ண முடியும், இல்லை நல்ல விஷயம் சொல்கிறான்னா அதை ஏற்றுக்க முடியும். ஸோ யூ ஷுட் பே அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கான கரெக்டான மரியாதை கிடைக்காத பட்சத்தில் தான் அவங்க டைவர்ஷன் வெளியில் கிடைக்குது. மரியாதை தாங்க மெயின். அதாவது என்னென்னா கிவிங் ரெஸ்பெக்ட் மீன்ஸ் வாங்க போங்கன்னு இல்லை, நல்ல ஒரு இணக்கமான ஒரு இது சொல்லுவாங்கள்ல, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது ரொம்ப கெத்தை போடுறது அது மாதிரி இல்லாமல் அப்படியே நான் தான் பேரண்ட்டு பற்றியா, நான் எனக்கு டைம் இல்லை, நான் வீடு சம்பாதிச்சு இது அங்கே பிளாட் வாங்குறது இதுலேயே எனக்கு நேரம் போகுது, நீ பாட்டுக்கும் உன் வேலையை பாரு, உனக்கு தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டேன்ல, தனி ரூம் இருக்குல்ல அப்படின்லாம் இல்லாமல் இணக்கமாக பேசி எவ்வளோ ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாண்டி போகிற ஃபேமிலிஸும் இருக்குது. எப்போ ஒரு இடத்துல வந்து அட்டென்ஷன் கிடைக்காம ஒருத்தவங்களுக்கு போகுதோ அந்த இடத்துல தே பிகம் சிக். ஓகே, அப்போ அதை எவனாவது ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருப்பான், அவன் கொடுப்பான் அந்த மரியாதை, அப்போ அவன்கிட்ட போய் நிற்கும் பேசிக்கிட்டு அவன் வந்து ஒரு ஃபிட் ஃபார் நத்திங், ஒரு தண்டமாக இருப்பான். ஆனால் அவன் அது மட்டும் பேச்சு மட்டும் நல்லா பேசுவான். அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் பேசி மாட்டிக்கிட்டு நிறைய கரைச்சலாகி அது பெரிய பூதாகாரமாக அந்த விஷயம் வெல்லும். அது எல்லாமே என்னென்னா லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான்.
இந்த சைல்டுஹுட் பிரச்சனைகள், இந்த அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிற ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல, அந்த டைமில் 12 வயசு வரைக்கும் அவனை அது வந்து குழந்தைனே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 18 வயசுக்கு தாண்டினதுக்கப்புறமும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சரி இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடுவில் இந்த ஏஜ் இருக்குல்ல 13லேருந்து 17 வரைக்கும், அங்கே தான் வந்து எல்லாருமே வந்து அந்த வெளியில் அங்கே தான் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். அது ஏன்னு எனக்கு இன்னுமே தெரில. அந்த 13லேருந்து 15 வயசு இருக்கிற பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி விட்டேத்தியாக இருப்பானுங்க. அதாவது இவங்க பேரண்ட்ஸ் ஆட்டிடியூட் நான் சொல்கிறேன். கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அவன் எங்கேயாச்சும் போய் ஏதாவது ஜங்க் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. அது இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப இதெல்லாமே நடக்காமல் பாதுகாப்பாக அந்த குழந்தை வரும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா அது. ரொம்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போதே தெரியுது அது எந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருமே சில்ட்ரனாகவும் இருந்திருக்கோம், நிறைய பேர் அதை பேரண்டாகவும் இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம சொல்கிற விஷயம் நம்மளுக்கும் நடந்திருக்கு. ஆனால் எப்படி அதை சொசைட்டியில் நம்ம ஒரு பேரண்டாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேச வேண்டியிருந்துச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து பேசின டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெற்றோர்கள் மட்டும் வந்து உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக் மாதிரி இல்லை. அதாவது எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து இதில் காத்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்லெஸ் யூ சீக் ஃபார் இட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஏதோ A+B² மாதிரி ஒரு ஃபார்முலாக்குள்ள அடக்கி வச்சிருந்தாங்க. அதை நீங்க உடைச்சு வந்து தனித்தனியா வந்து தூக்கி எரிஞ்சிருக்கீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், நம்ம கெஸ்டும் வந்து ஒரு பேரண்ட் தான், அதனால தான் வந்து ஒரு 6-7 வயது பையன் வந்து அவருக்கு வந்து இருக்காங்க. ஸோ நிச்சயமா வந்து அதுல இருந்து அந்த ஒரு ரெப்ளிகா தான் இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய பதில்கள் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் டைம் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குராஸ் பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டேல வந்து நிறைய இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ்னாலே ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து எறியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? நிச்சயமா. அதாவது அட்வைஸ் டே அப்படிங்கிற மாதிரி மாறாமல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு டேவாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் எப்படி தங்களை மாற்றிக்கணும், அதுக்காக வேல்யூஸ்லாம் எப்படி விட்டுறக்கூடாது தங்களோட பேரண்டிங்கில் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தர் கெஸ்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருந்தாரு. சூப்பராக நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஷ் தாட்ஸ்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லிட்டரலி அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் தாட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு முத்திரை கற்றுக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுநீரக கற்களினால் ஏற்படக்கூடிய வலி. இந்த கற்களினால் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகவும் கொடுமையானதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறோம். பொதுவாக வந்து இது எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா தொப்புளுக்கு கீழே அடிப்பகுதியில், அதாவது நெறி கட்டக்கூடிய இடத்துல இருந்து இந்த இடம் முழுவதுமே வலி இருக்கும். பின்பகுதியில் வலி இருக்கும். நம்ம தவறாக வந்து இது வந்து L1 அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம தவறாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தம் கொடுப்பது போல் வலி இருக்கும். முன்பகுதியில் வயிற்றுலலாம் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். மசில் கிராம்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து சிறுநீர் அடக்கிறது அல்லது சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இன்றைக்கி பள்ளி குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பெண் குழந்தைகள் சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்திற்காக வருகிறார்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சுகாதாரம் இல்லாமல் இருக்குது அல்லது உள்ளே போனாலே நாத்தம் அடிக்குது, அதனால் சிறுநீர் அடக்கி வச்சிட்ருக்குறாங்க. அதுவும் பெண் குழந்தைகள் அதிகமாக இந்த பாதிப்புகளோடு வர்றாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிறுநீரக கற்கள் உருவாயிருச்சு அப்படின்னா அது வந்து திரும்ப திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே வந்து உணவில் கால்சியம் சம்மந்தப்பட்ட பொருட்களை குறைத்து நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அதிக தண்ணீர் குடிக்கணும். இந்த முதிரைகளை வந்து நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலமாக மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துக்கிற முடியும். முதல் முதிரை வந்து கோபுர முதிரை. உங்களுடைய 2 கைகளிலும் பெருவிரலை உள்ளே வச்சு இறுக்கமாக கைகளை மூடி மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட்டு மற்ற விரல்களையும் இப்படி தொட்டிருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை முத்ராசி முதிரை. மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரலினுடைய அடியில் அப்படி வச்சு பெருவிரலை மேலே வச்சு மற்ற விரல் நீட்டி இருக்கணும். இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை சிறு அடங்கல் முதிரை. சுண்டு விரலினுடைய மத்திய பகுதியில் பெருவிரல் தொட்டு மற்ற 3 விரலும் நீட்டி வச்சுருக்கணும். இந்த 3 முதிரைகளையும் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி இலை. இந்த கொத்தமல்லி இலையை வந்து ஒரு கைப்பிடி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் அந்த இலையை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 100 ml கொதிக்கிற தண்ணி கொதி நிலையிலிருந்து அப்படியே இறக்கணும். இறக்கி இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த இலையினுடைய கஷாயம் அதில் இறங்கிடும்.
அதுக்கப்புறம் அதை வந்து அந்த இலையை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இப்படி பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு சிறுநீரை பெருக்கி இந்த முதிரைகள் செய்வதன் மூலமாக அந்த கற்களை பிளந்து கற்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். திரும்பவும் இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து இந்த முதிரைகளையும் இந்த மூலிகையும் பயன்படுத்திகிட்டே வரணும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட முத்திரை பேரு, நானே சும்மா வைக்கிற பேரு ஊசி முத்திரை. ஏங்க ஊசி முத்திரை? சும்மா சுருக்குன்னு குத்தும் அப்படியே. அதுக்கப்புறம் கிழிசல் ஏதாவது இருந்தால் நம்ம லைஃப்ல தச்சு விட்டுரும். அதனால இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து நிஜமாவே வலிக்க போகுதுன்னு யாராவது வந்து பயந்துட போறாங்க. அதாவது வந்து இன்ஸ்டன்ட்டா நம்மள வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க இதை சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இது மாதிரி இன்ஸ்டன்ட்டா நம்மள வந்து தாக்கக்கூடிய நிறைய தகவல்களும் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் இனிய வாய். ஏன் வெல்கம் பேக். இனிய வாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டன்டா தாக்கக்கூடிய தகவல்கள். அதை மாதிரி தான் வந்து ஒரு தகவலும் இருக்கணும். ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டு போயிடுவாங்க, அவர் அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு 4 நாள் கழிச்சு நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். சொல்லும் பொழுது அப்படியே தெளிவா புரிஞ்சுதுன்னா அது அப்படியே நமக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும் இல்லையா. அப்புறம் நம்மளே மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு தெளிவாயிருவோம். ஐயோ, அட்வைஸ்ன்றதுக்குலாம் இறங்காதீங்க. என்னைக்குமே அந்த அட்வைஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அதை ஃபாலோ பண்றாங்கன்றது ஒரு பெரிய ஒரு. ஆனா டாக்டரோட அட்வைஸ் எப்பவுமே கரெக்டா தானே இருக்கும். டாக்டர் சொல்றது அட்வைஸ் கிடையாது, ட்ரூவான ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த ஒபிசிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒபிசிட்டி, உணவு முறைகள், அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் பேசியிருந்தேன், இந்த நம்ம ஊருக்கான அந்த பழஞ்சோறு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெர்மன்காரன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அப்போ ஜெர்மன்காரன் என்ன எதுக்காக ஆராய்ச்சி பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு பிபி இல்லாமல் இருந்தது, சுகர் இல்லாமல் இருந்தது, கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இந்த வியாதிகள் அதிகமாகிடுச்சு. அதனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி கூழையும் பழங்கஞ்சியும் இந்த மக்கள் குடித்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு திடீர்னு இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளில் மாறுகின்ற போது, பிஸா, கட்லெட் இந்த மாதிரிலாம் உணவுகளில் மாறுகின்ற போது இந்த வெளிநாட்டிலேருந்து மருந்துகள் இறக்குமதி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன விஷயத்தினால இது அதிகமாச்சு, இந்த வியாதி அதிகமாச்சு, இதை கண்டுபிடித்து நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம அதை அட்வைஸ் பண்ணலாம், அறிவுரை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் ஜெர்மன் விஞ்ஞானிகள் நம்ம ஒரு பழஞ்சோரை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன ஆச்சரியமான விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோறு, சாதாரணமாக நம்ம சோறு என்பதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மொதல் நாள் சாயங்காலம் சமைச்ச சோறு இரவு சாப்பிட்டு முடித்த பிறகு அதில் வந்து தண்ணி, அந்த சோறு முக்கிற வரைக்கும் தண்ணி விடுவாங்க. தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டு காலையில் பழஞ்சோறு அப்படின்னு சாப்பிட்றது. இப்போ இந்த 12 மணி நேரம் இந்த சோறானது ஊறல் போட்டு தண்ணியில் ஊறின பிறகு அது பெர்மெண்டேஷன் ஆகுது. அதாவது நொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நொதித்தல் நிகழ்வு நடந்துட்ட பிறகு இந்த சோறே பார்த்திங்கன்னா, சோறு ஆக்கிட்டு உடனே தண்ணி விட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அந்த சுடு சோறில் தண்ணி விட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. ஆனால் அதே சோறு இரவு முழுக்க அந்த தண்ணியில் ஊறின பிறகு காலையில் ஒரு 8-9 மணிக்கு நீங்கள் அந்த சோறை சாப்பிட்டோம்னா அந்த சோறில் ஒரு விதமான நொதித்தல் நிகழ்வு நடந்துட்டு அதற்கு பிறகு வந்து அதை சாப்பிடுங்கிற போது அதனுடைய டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும், சேர்ந்துருக்கும். அதற்கு அதில் மோர், நம்ம உப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்போ இதை ஆராய்ச்சி பண்ண பிறகு அவர் ஆச்சரியமான விஷயத்த சொன்னார். இந்த சோறு வந்து சில நேரங்களில் நிறைய கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவாகவும் மற்ற நுண் சத்துக்கள் இல்லாத உணவாகவும் இருக்குது. ஆனால் அதே சோறை நீங்கள் இரவு தண்ணி விட்டு காலையில் நொதித்த பிறகு நீங்கள் அதை சாப்பிடுகிற போது நிறைய அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அதில் இருக்குது, அளவுக்கு அதிகமான நுண் சத்துக்கள் நிறைய இருக்குது, அளவுக்கு அதிகமான ஹீமோகுளோபினை உண்டாக்கக்கூடிய அயன் சத்து அதில் வந்து நிறைய இருக்குது, மெக்னீஷியம், மேங்கனீஸு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அது என்ரிச்டு ஃபுட்டாக, அதாவது வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இந்த பழங்கஞ்சி மாறிடுது. அதனால் வந்து இந்த இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வியாதிகளில் அடிபடாமல் இருந்ததற்கும் அதற்கு பிறகு இவ்வளோ பெரிய நிறைய வியாதிகள், அதாவது வந்து 40 வயசு மேலே ஆச்சுனால வியாதிஸ்தர் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழர்கள் ஏன் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழர்கள் இந்த உணவுகள்லேருந்து வெளியில் வந்தது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் பார்த்தது,
இந்த கம்மங்கூழ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக நீங்கள் நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டு, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி எடுத்த உடனே 5 நிமிஷத்தில் உணவு தயாரிக்கின்ற வித்தையெல்லாம் கிடையாது. இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு கம்மங்கூழ் வேணும் அப்படின்னா நாள் காலையிலேருந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பை முதல்ல வந்து தண்ணியில் ஊற வச்சுருவாங்க. அது ஊறின பிறகு எடுத்து அதை உரலில் போட்டு இடிக்கணும். அது ஒரு விதமான இடித்தும் இடிக்காமலும் ஒரு விதமான ஷேப் இருக்கும். அதற்கு பிறகு அதை எடுத்துட்டு அதை தண்ணியில் வந்து ஊற வச்சு வெயிலில் வச்சுருவாங்க. மூடி போட்டு வெயிலில் வச்சுருவாங்க. வெயில் வச்சா அந்த வெயில் சூரிய ஒளிப்பட்டு அது வந்து ஒரு விதமான நொதித்தல் நிலை அடையும். அதுக்கு பிறகு சாயங்காலம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கூழாக்குவது அப்படிங்கிறது காலையில் ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் சாயங்காலம் வந்து கூழாக்கின பிறகு உடனே எடுத்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ அந்த கூழையும் மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சிட்ட பிறகு காலையில் எழுந்த பிறகு அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா அது சுடுகூழ் நாள் ஒரு டேஸ்ட் இருக்கும். மறுநாள் காலையில் அதே கூழ் வந்து வேறு ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். அப்போ அந்த டேஸ்ட் வந்துட்ட பிறகு தான் அதற்கு பிறகு வந்து இந்த கூழை மோரோ மற்றதோ போட்டு நம்ம கரைச்சி சாப்பிடக்கூடியது. இந்த கூழினுடைய பயன்களால் நம்முடைய அந்த கல்லீரலினுடைய செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகிறது, குடலினுடைய செரிமான மண்டலம் செயல்பாடு ப்ராப்பராக நடக்கிறது, அதே மாதிரி சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு. இப்போ நீங்கள் கேழ்வரகு கூழை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேழ்வரகு கூழ் அவ்வளோ அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இந்த கேழ்வரகு கூழ் சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அது வரைக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை ஹீட்டும் போயிட்டு சூடெல்லாம் தணிந்து அந்த கூழ் குடித்த பிறகு வந்து வரக்கூடிய அந்த சிறுநீர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாள் வந்து காலையில் வந்து ரொம்ப கலங்களாக வந்தாலும் கூட அந்த கூழ் ஒரு ஒரு கப்பு கூழை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அதற்கு பிறகு வருகின்ற அந்த சிறுநீரானது அவ்வளோ வெள்ளையாக வந்து பியூராக வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த கூழ் உணவு, கம்மங்கஞ்சி, பழங்கஞ்சி அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து நம்முடைய தமிழர்களுடைய ஆரோக்கியமாக உணவாக மட்டுமல்ல, இது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பாரம்பரியமாக 3000 ஆண்டுகள் ஆராய்ச்சியின் பலனாக நம்ம முன்னோர் கொடுத்த சொத்து அப்படிங்கிறத நம்ம மறந்ததுனால்தான் இன்றைக்கி பல்வேறான வியாதிகளால் நம்ம அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை நம்ம மறக்காமல் இருக்கணும். மீண்டும் இது சார்ந்த விஷயங்களை நாளைய நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, சூப்பரான ஒரு தகவல் சொல்லி போயிட்டாரு. டாக்டர் கிட்ட அதுக்கப்புறம் வக்கீல் கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆனா பேரண்ட்ஸ் 2 பேர்ல ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் வக்கீலா இருந்தா வந்து எப்படிங்க சமாளிக்கவே முடியாது. டாக்டரா இருந்தாலும் சரி, வக்கீலா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, பொய் சொல்லாம இருக்கிறதா வந்து பெஸ்ட். ஏன்னா வந்து பொய் சொல்றதெல்லாம் வந்து ஈஸி, அதை ஞாபகம் வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்களா சொல்லி வச்சிடலாம், குளம் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க எடுத்து விடுறதுக்கு ரெடியா இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பார்க்கலாம். இது உங்கள் இனிய வை. வெல்கம் பேக். இனிய பண்ண நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறையன் பஜார் வரப்போறாரு. இன்ஃபேக்ட் அவரை வந்து எனக்கு எப்படி வந்து ரிலேட் பண்ணிக்க வந்து தோணுது அப்படின்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மாடல் சயின்ஸ் டீச்சர் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்களோ இல்லை தமிழ் எடுக்கிறவங்களோ இல்லை வேற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்களே வந்து மாடல் சயின்ஸ்க்கு வருவாங்க. ஆனால் மாடல் சயின்ஸ் கிளாஸ்க்குள்ள வரும்பொழுது அவங்க அந்த இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு திரையை வந்து எடுத்துட்டு தான் வந்து வருவாங்க. எங்க பள்ளியில தவறு பண்ணிட்டாங்க. 8 பீரியட்ல ஃபர்ஸ்ட் பீரியட் மாரல் சயின்ஸ் வச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் மேக்ஸ் சயின்ஸும் காம்ப்ளிகேட் ஆகி இந்த படிச்ச மாரல்ஸ்லாம் வந்து மறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செயல்படுத்த முடியாம போயிடுச்சு. நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்லையா, நம்மளுக்கு லாஸ்ட் பீரியட் தான் மாரல் சயின்ஸ். நம்ம இறையன் பை சார் இன்னைக்கு சூப்பரான விஷயத்தோட காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பல நேரங்களில் இந்த மின்னணு சாதனங்கள் மூலமாக தகவல்கள் பரிமாறுகிற போது ஒரு புரிதல் இல்லாத தன்மை அல்லது தவறாக புரிந்து கொள்ளுகிற தன்மை இது ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொசைட்டி வந்து எவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 30 வயதுக்கு முன்னாடி, இப்போ நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து பேசிக்கிறதே ரொம்ப ரேர். ஒரே வகுப்பில் இருப்பாங்க, ஆனால் ஆணும் பெண்ணும் பேசிக்கிறதே ரொம்ப ரேர். அது கூட இந்த ஆண்கள் மட்டுமே படித்த ஸ்கூல்லேருந்து சில பேர் காலேஜ் வந்து சேருவாங்க. அவங்களுக்கு இந்த பெண்களோடு சேர்ந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்கும். சில நேரங்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய சிலிர்ப்பு கூட ஏற்படும், இது நாள் வரைக்கும் நம்ம பழகினது இல்லையான்னு. அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இந்த கல்லூரி முடிஞ்ச பிறகோ அல்லது பள்ளி முடிஞ்ச பிறகோ பேசுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு தொலைபேசி இருக்கும். அவங்க வீட்டுக்கு தொலைபேசியே ரொம்ப ரேரு. ஏன்னா ஒரு தெருவிலேயே ஒரு தொலைபேசி இருந்தால் அது ரொம்ப ரேர். அந்த தொலைபேசியில் வேறு யாராவது பேசினா யாரோ ஒருத்தர் எடுத்து யார் என்னன்னு தணிக்கை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தொலைபேசியை உரிய நபர்களிடம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு காலகட்டம். இன்றைக்கி
ஒருத்தரே 2 கைபேசி வச்சுருக்காங்க. அதில் பேசுகிறது ஈஸி, தகவல் அனுப்புறது ஈஸி, இந்த மாதிரி எல்லா விதமான தகவல் தொடர்பும் எளிதாகி போயிடுச்சு. இப்போ இந்த தகவல்கள் அனுப்பும்போது இதில் கொஞ்சம் நான் ஏதோ ஒன்று இது ஏதோ ஒரு எண்ணம் ஏற்படுற அளவுக்கு இந்த தகவல்கள் இருக்கா, அல்லது இந்த தகவல்கள் அனுப்புவதை எந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்கலாம், எது அளவுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒருத்தர் சகஜமாக பழகுறாங்க அப்படின்னா அந்த சகஜமாக பழகிறத எதிராளியும் சகஜமாக பழகுறாங்க அப்படிங்கிறத உணர்றாரா அப்படிங்கிறது முக்கியம். நாம் நல்ல எண்ணத்தில் பழகிறோம், ஆனால் அவங்க நல்ல எண்ணத்தில் பழகுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க எண்ணத்துக்கு நாம் என்ன கேரண்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா எடுத்த உடனே உறவுகளை டிஃபைன் பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் தங்கச்சிக்கிட்ட சொல்லுவார், அண்ணன் பக்கத்து வீட்டு அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு முதல்ல அந்த உறவெல்லாம் டிஃபைன் பண்ணிடுவாங்க. அண்ணான்னு சொல்லணுன்னா அந்த பொண்ணு அண்ணான்னு நினைக்கும், அவனும் தங்கைன்னு நினைப்பான். இந்த மாதிரியான ஒரு உறவு. இப்போ யாரும் யாரையும் அண்ணானோ தங்கைனோ சொல்கிறதில்ல, நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதெல்லாம் இந்த அண்ணன் தங்கைன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரெண்டுனாலும் வெறும் ஃப்ரெண்டு தானே இவங்க டிஃபைன் பண்ணுறாங்களா? அந்த டிஃபைன் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுதா? ரெண்டாவது, நான் பேசுகிற போது நான் பேசுவது ஏதேனும் ஒரு வகையில் வேறொரு கருத்தை சூசகமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? நாம் அனுப்பக்கூடிய தகவல் வேறு யாருக்காவது ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக நாம் யாரோட பேசும்போதும், அதுவும் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் ஏதோ ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பண்ணுறதே அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. முதல்ல அந்த செய்தி என்னன்னு பார்க்கணும். அதில் ஆட்சேபகரமான கருத்துகள் இருக்கலாம், நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான கருத்துகள் இருக்கலாம், ஆபாசமான கருத்துகள் இருக்கலாம். இதையெல்லாம் நாம் ஃபார்வர்ட் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல டெலீட் பண்ணணும். நம்ம அது மட்டும் இல்லை, இதை அனுப்புகிறவங்களுக்கு நாம் உடனடியாக இந்த மாதிரி கருத்துக்கள் அனுப்பாதுன்னு சொல்லி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அவசியம். எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாருங்க, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம்னு சொல்லி காமிச்சார். நான் சொன்னேன், முதல்ல அவருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, இந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாதுன்னு. ஆகவே நாம் ஒருவரிடம் பழகுகிற போது முதலிலேயே என்ன உறவு என்பதை அறுதியிட்டு சொல்ல வேண்டும். அடுத்தது, நாம் சிறிது கூட அவர்களுக்கு சந்தேகப்படும்படியான எண்ணம் வராதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் செய்திகள் அனுப்பக்கூடாது. அவர்களிடம் சரியான உறவுமுறை இவ்வளவுதான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதை செய்வதன் மூலம் நாம் தற்கொலைகளையும் தவிர்க்கலாம், வன்முறையையும் தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம். மாரல் சயின்ஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இரும்பு சார் சூப்பரான விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டு வேணேன். இன்னைக்கு நான் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் எடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள், parenting.com, parenting.com போய் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, பல வெப்சைட்ஸ்க்கு அதில் ஒரு போர்ட்டலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பல ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் தான். டெவலப்மெண்டல் சைக்காலஜின்னு ஒரு புக் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம கருவுறதுலேருந்து குழந்தைங்க அவங்களோட ஓல்ட் ஏஜ் வரைக்கும் ஒரு மனுஷனாக மாறுறதுலேருந்து, அதாவது முடிகிற வரைக்கும், அவங்க லைஃப் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. பொதுவாக ஒரு ஆவரேஜ் மனுஷனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களாக மனநிலை ஏற்படும், உடல்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான குழந்தைகள் இருக்காங்கல்ல, குட்டி குழந்தைகள் இருக்காங்க, அப்புறம் சைல்ட்ஹுட் வளர்ந்த குழந்தைங்க, அப்புறம் அந்த டைனி டாட்ஸ், அதுக்கப்புறம் அடலசன்ஸ், இந்த மாதிரி பீப்புள்லாம் இருக்காங்களே. இந்த மாதிரி தனித்தனியாக வெப்சைட்ஸ் வச்சிருக்காங்க. மாமுக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கு, ஃபாதருக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்கு. அண்ட் மாமும் ஃபாதரும் சில்ட்ரனை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டிய டிப்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு தனி வெப்சைட் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா parenting.com அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போய் சூப்பர் வெப்சைட் தான், சரியான தினத்தில் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு செம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பாருங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல்ல மேபி இந்த 10th 11th 12th நம்மளுக்கு ப்ராக்டிகல் கிளாஸஸ் இருக்கும். நம்ம தியரியில படிச்சது ப்ராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்போம். ஆனா அங்கதான் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். தியரியில சொல்லியிருப்பாங்க, இது இவ்வளோ இந்த அளவு வை, இதை இந்த அளவு வைக்கணும், இந்த லிக்விட் எடுத்து இந்த அளவு இதில் ஊற்றினா இந்த சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை இன்னும் பிசுகாமல் செஞ்சால் கூட அந்த ரிசல்ட் வரவே வராது. ஏன்னா தியரி எனக்கு தியரி தான், ப்ராக்டிக்கல் எனக்குமே ப்ராக்டிக்கல் தான். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது செய்ய செய்ய அந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால வெறும் தியரியை மட்டுமே நான் மக்கெடுத்துட்டேன்ப்பா, நான் ப்ராக்டிக்கலில் பின்னி பெடல் எடுப்பேன் அப்படின்றது சொல்லக்கூடாது. ஆமாம், சில முடியாத குழந்தைங்கலாம் தியரியை மக்கடிக்க முடியாமல் எக்ஸாம் ஹால்க்கே அந்த தியரியை எடுத்துகிட்டு கூட போயிடுவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா, வீட்லேயே அதை பேரண்ட்ஸ் தான் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி சூப்பரான பாசிட்டிவான விஷயத்தோட நாளைக்கு காலைல 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். உங்களோட நாளை செம்மையாக கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு இது உங்கள் இனிய பாய்.